நெல்லூர்பேட்டையில் அமைந்துள்ள கருப்புலீஸ்வரர் கோயிலில் சித்திரை தேர் விழா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து நெல்லூர்பேட்டை மாட வீதிகள் வழியாக திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கடமங்குடி கிராமத்தில் முதலை புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. வீட்டின் பின்புறம் புகுந்த முதலையை காந்திராஜ் என்பவர் பார்த்ததும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். உடனே அங்கு வந்த வன மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 3 அடி நீளம் கொண்ட முதலையை கயிறு கட்டி பிடித்தனர். பிடிப்பட்ட முதலை பின்னர் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் பாதுகாப்பாக விடப்பட்டது. ஓசூரத்தில் 3 மாநில பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சௌந்தரியவள்ளி உடனுரை பேட்டராய சுவாமி கோயிலில் தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தேரோட்ட நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் தேர் மீது உப்பு, மிளகு, வாழைப்பழம் ஆகியவற்றை வீசி சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான சங்கு தீர்த்த குளம் தீர்த்தவாரி வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சில இடங்கள்ல 75%, 80% கூட பார்த்துருக்கணும். அது அந்தந்த அந்த நகரங்கள் அல்லது அந்த கிராம பகுதியை சார்ந்து இருக்கு. பொதுவாக எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களும் சரி, நீங்க ஜனநாயக கடமையை நீங்க கண்டிப்பா ஆற்றணும். அப்புறம் அதே வேளையில நீங்க இருக்கிற வேட்பாளர்கள் யார் நல்ல வேட்பாளர் பார்த்து நீங்க கண்டிப்பா அந்த ஜனநாயக கடமை ஆட்டினாதான் நீங்க அது குறிப்பா படித்தவர் மத்தியில அந்த அன்னைக்கு ஓட்டு அன்னைக்கு இன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு கண்டிப்பா ஓட்டு போடணுங்கிறது நானே பல இதுல நான் சொல்லியிருக்கேன். நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய சொந்த ஊரான கூடலூர் என்கிற ஊராட்சியில் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வாக்குப்பதிவை நான் செய்திருக்கிறேன்.